நீலகிரி மாவட்டம் கூடலூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நிழற்குடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார். கூடலூர் கொளப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலையம் பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்த நிழற்குடை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த நிழற்குடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் திறந்து வைத்தார். இதேபோல நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேரங்கோடு தட்டப்பள்ளி பழங்குடியினர் காலனி பகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் இரவு நேரத்தில் அடிக்கடி மின்வெட்டு நடைபெறுவதால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். கோடை காலம் நெருங்கிவிட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் மின்வெட்டு நாள்தோறும் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் மீஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் மின்சாரம் தடைபடுவதால் நோயாளிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடுமையாக பாதித்துள்ள நிலையில் பொதுத் தேர்வு எழுதும் 10ஆம் வகுப்பு மாணவர்களும் இரவில் படிக்க முடியாமல் தவித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விடிய அரசின் 10 ரூபாய் அமைச்சர் வாய்சவடாலை விட்டு தடையற்ற மின்சாரம் வழங்குவாரா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பகுதியில் வடசென்னை அனல்மின் நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி வடசென்னை அனல் நிலையம் பக்கத்திலே இயங்குகிறது சொன்னால் நமக்கே மின்சாரம் கிடையாது. இந்த மீஞ்சூர் பகுதிக்கு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே அரசு பேருந்து மோதிய கோர விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் இறந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்தார். காரைக்கால்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ், அந்த பகுதியைச் சேர்ந்த ராகவன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் பயணித்தனர். மரக்காணம் அருகே தீர்த்தவாரி வளைவில் அந்த வழியே வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம் 20 மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டதில் தினேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். படுகாயமடைந்த ராகவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.